மாட்சிமை பொருந்தியவரும் மகத்துவம் உள்ளவரும் தாம் ஒருவரை ஞானம் உள்ளவரும் வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதப்படி என்று அருளின இயேசு கிறிஸ்துவின் ஈடினேற்று என்ப நாமத்தில் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த காணொளி வழியாய் உங்களை சந்தித்து ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றது ஆண்டவர் சிலுவையிலே மொழிந்த 7வது வார்த்தை. இயேசுநாதர் சிலுவையிலே 3 ஆணிகளில் தொங்குகிறார். உடலெல்லாம் பிக்கப்பட்டு முள்முடி சூட்டப்பட்டு மற்றவர்கள் விரும்பத்தக்க சாயல் இல்லாதபடி ஆண்டவர் சிலுவையிலே நின்று கொண்டிருக்கிறார். அதே நிலையில் சுற்றி நின்ற எதிராளிகளுக்கு மன்னிப்பை கொடுக்கின்றார். உடன் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த கல்வனுக்கு பரதீசின் வாழ்வை கொடுக்கிறார். ஆதரவில்லாமல் நின்ற தம்முடைய தாய்க்கு ஆதரவை கொடுக்கிறார். உள்ளத்தில் கலங்கினவராய் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அங்கலாய்த்த ஆண்டவர் மிக தெளிவாய் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி தம்முடைய மனதின் வேட்கையை இந்த உலகத்துக்கு சொல்லி வெற்றியாய் எல்லாவற்றையும் முடித்து விட்டேன் என்று வெற்றியோடு நின்ற ஆண்டவர் இப்பொழுது சொல்லுகிறார், பிதாவே உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 23வது அதிகாரம் 46வது வசனத்திலே இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் சொல்லி தன் ஜீவனை விட்டார் என்று திருமறை அழகாய் கொடுக்கிறது. இந்த வார்த்தை ஒரு பயத்தினாலோ கலக்கத்தினாலோ வெளிப்பட்ட வார்த்தை அல்ல. தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை செய்து முடிக்காமல் பயந்து கலங்கி ஆண்டவர் சொன்ன வார்த்தை அல்ல. ஏனென்றால் ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்த ஒரே நோக்கம் மானிடரை மீட்கும்படியாய் தன் ஜீவனை கொடுப்பதற்காய் ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்தார். மனுக்குலத்தின் பாவத்தை போக்குவதற்காக ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தார் என்பதை நாம் எந்த நிலையிலும் மறந்து போக கூடாது. எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய மரண சூழ்நிலையில் பேசுகிற வார்த்தைகளை மற்றவர்கள் கவனித்து கேட்பார்கள். அப்படி அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகளிலே ஆசீர்வாதமான வார்த்தைகளும் இருக்கும், மற்றவர்களை தூற்றி பேசுகின்ற வார்த்தைகளும் இருக்கும். அதிகமாய் துன்பப்பட்டு தன் ஜீவனை விடுகிற அத்தனை பேரும் சொல்லுகிற வார்த்தைகள் சாபமான வார்த்தைகள். ஆனால் இயேசுநாதர் பிதாவோடு பேசுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். முதல் வார்த்தை மன்னிப்பை கொடுக்கின்ற பொழுதே பிதாவினிடத்தில் பேசுகிறார். ஒரு ஜெபம், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று இயேசுநாதர் சொல்லுகின்ற பொழுது பிதாவோடு பேசுகிறார். கடைசி வார்த்தையாகிய ஒப்புவிக்கின்ற இந்த வார்த்தையிலும் உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி பிதாவோடு பேசுகிறார். இது கலக்கத்தின் வார்த்தையோ இல்லை குழப்பத்தின் வார்த்தையோ அல்ல, ஒரு வெற்றியின் வார்த்தை என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். குறிப்பாக இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனின் ஜீவனை ஒப்புவிக்கின்ற அதிகாரத்தின் கொடுக்கப்படவில்லை. ஆண்டவர் இந்த உலகத்திலே தன்னுடைய ஜீவனை தம்மை அனுப்பின பிதாவின் கரத்திலே கொடுக்கிறார். இந்த செயலானது மற்ற மனிதர்களுக்கும் இயேசுநாதருக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிக்கிறது. ஆண்டவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வந்த ஸ்தேவான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7வது அதிகாரத்தில் இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டுதல் செய்த ஒரு அனுபவத்தை பார்க்க முடிகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7வது அதிகாரம் 59வது வசனத்திலே இந்த காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு மனிதனால் வேண்டிக் கொள்ள முடியுமே தவிர தன்னுடைய ஆவியை ஒப்புவிக்க முடியாது. ஸ்தேவான் இயேசுவினிடத்தில் தன்னுடைய ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டுகின்றார். நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரோடு கூட இருக்கின்ற பொழுது வாழ்வு ஆச்சரியமாய் மாறுகிறது. நம்முடைய வாழ்வு ஆசீர்வாதத்திற்கு நேராய் செல்கிறது. அதே நேரத்தில் உலகத்திற்கு நேராய்
நம்முடைய வாழ்வு இருக்கின்ற பொழுது நாம் எந்த நிலையிலும் கடவுளுடைய சித்தத்தை உணர்ந்து செய்ய முடியாது. இயேசுநாதர் அப்படி அல்ல, பிதாவின் சித்தத்தை உணர்ந்து செயல்படுகிற ஒரு அனுபவத்தை நம்மால் இங்கே காண முடிகிறது. ஏன் ஆண்டவர் தன்னுடைய ஆவியை பிதாவின் கரத்தில் ஒப்புவிக்க வேண்டும்? நம்முடைய வாழ்வோடு கூட அதை ஒப்புமைப்படுத்தி பார்க்க நான் விரும்புகின்றேன். ஏன் இயேசுநாதரை போல நம்முடைய வாழ்வையும் ஆண்டவருடைய கரத்தில் நாம் ஒப்புவிக்க வேண்டும்? யோவான் எழுதின நற்செய்தி நூல் 15வது அதிகாரம் 5வது வசனத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை! நம்முடைய வாழ்வு கடவுளோடு இருக்கின்ற பொழுதே நம்முடைய வாழ்வு ஆசீர்வாதமாய் இருக்கும், பரிசுத்தமாய் இருக்கும். எப்படி இயேசுநாதர் தன்னுடைய ஜீவனை பிதாவின் கையில் ஒப்புவித்தாரோ அதுபோல நம்முடைய வாழ்வும் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கின்ற பொழுதே நாம் பரிசுத்தமாய் வாழ முடியும். ஒரு தகப்பனும் மகனுமாய் வயல் வரப்பிலே நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். அந்த வயல் வரப்பானது மிகவும் சேர் நிறைந்த இடம். தகப்பனும் மகனும் நடந்து செல்கின்ற பொழுது அந்த மகன் சேரிலே வழுக்கி விழுந்தான். உடனடியாக தகப்பனார் சொன்னார், நான் உன்னை பிடித்துக் கொள்கிறேன், நாம் இணைந்து நடப்போம். உடனடியாக அந்த மகன் சொன்னான், இல்லை, நான் தனியாக முன்னால் சொல்லுகிறேன், நீங்கள் பின்னால் வாருங்கள். சிறு தூரம் சென்றான். வயல் வரப்பிலே வழுக்கி கீழே விழுந்தான். உடலெல்லாம் சகதி. மீண்டும் தகப்பனார் அழைக்கிறார், வா, நான் உன்னை பிடித்துக் கொள்கிறேன். மகன் சொல்லுகிறான், இல்லை, நான் தனியாய் நடக்கிறேன். சிறு தூரம் சென்றான். மீண்டும் வழுக்கி கீழே விழுந்தான். உடலெல்லாம் சகதி. மீண்டும் தகப்பனார் கேட்கிறார், நான் உன்னை பிடித்துக் கொள்கிறேன். இப்பொழுது மகன் சொல்லுகிறான், நீங்கள் என்னை பிடித்துக் கொள்ள வேண்டாம், உங்களுடைய கரத்தை கொடுங்கள், நான் உங்களை பிடித்து நடந்து வருகிறேன். சரி என்று சொல்லி அப்பாவும் மகனுமாய் நடக்க ஆரம்பித்தார்கள். மகன் அப்பாவின் கரத்தை பிடித்துக் கொண்டான். இப்பொழுது வழுக்கி விழுந்தான். கீழே திரும்ப விழுகிறான். சேர்படுகிறது. விழுந்த வேகத்தில் பிடித்திருந்த கரத்தை விட்டு விட்டான். இப்பொழுது அப்பா சொல்லுகிறார், இவ்வளவு நேரம் நான் சொன்னதை நீ கேட்கவில்லை, இப்பொழுது நான் சொல்வதை நீ கேள், உன்னுடைய கரத்தை கொடு, நான் பிடித்துக் கொள்கிறேன். சரி என்று சொல்லி மகன் தன்னுடைய கரத்தை கொடுத்தான். அப்பா அவனுடைய கரத்தை கெட்டியாய் பிடித்துக் கொண்டார்கள். நடக்க ஆரம்பித்தார். மீண்டும் மகன் வழுக்கினான். ஆனால் கீழே விழவில்லை. ஒவ்வொரு முறையும் அவன் வழுக்கி கீழே விழுகின்ற நிலை வருகின்ற பொழுது தகப்பனார் தன்னுடைய கரத்தை முருக பிடித்துக் கொண்டார்கள். நம்முடைய வாழ்வும் இப்படிதான். கர்த்தருடைய கரத்தில் நம்முடைய கரம் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை பிடித்துக் கொள்வார். வாழ்க்கையிலே சர்க்கல்கள் வரும், வேதனைகள் வரும், துக்கங்கள் வரும், பாடுகள் வரும், பலகீனங்கள் வரும், சோர்வுகள் வரும், கண்ணீரின் பள்ளத்தாக்குகள் வரும். அந்த நேரமெல்லாம் ஆண்டவர் நம்மை அப்படியே பிடித்துக் கொள்வார். இந்த இயேசுநாதரும் பிதாவின் சித்தத்தை உணர்ந்து செய்கிறார். தன்னுடைய 12வது வயதில் பிதாவோடு இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் மறந்து விட்டீர்களா என்று தன்னுடைய தாய் தகப்பனிடத்தில் கேட்ட இயேசுநாதரை நான் இப்பொழுது நினைவு கூறுகிறேன். என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்குரியது அல்ல என்று சொன்ன இயேசுநாதரை நான் நினைவு கூறுகிறேன். நான் மூழ்க வேண்டிய ஒரு ஸ்தானம் உண்டு என்று சொல்லி சீடரிடத்தில் சொன்ன இயேசுநாதரை நான் இப்பொழுது நினைவு கூறுகிறேன். எல்லா நிலையிலும் நம்முடைய நினைவு வேறு, இயேசுநாதருடைய நினைவு வேறு. நாம் நினைப்பது போல் இயேசுநாதர் நினைக்கவில்லை. அவருடைய ஒரே எண்ணம் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டாம். இந்த நேரத்தில் சிலுவை காட்சிக்கு நேராக உங்களை அழைத்துச் செல்ல விரும்புகின்றேன். இந்திய நேரப்படி இயேசுநாதர் நண்பகலில் சிலுவையிலே தொங்குகின்றார். இயற்கையானது இயேசுநாதரை பார்க்க முடியாதபடி கண்களை மறைத்துக் கொள்கிறது. எல்லா இடத்திலும் இருள் சூழ்ந்து நிற்கிறது. பிதாவின் முகத்தை உற்று கவனித்துக் கொண்டிருந்த இயேசுநாதர் பிதாவின் முகம் மறைக்கப்பட்ட பொழுது, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கண்ணீர் விட்ட ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அந்த நேரத்திலும்
தன்னுடைய பணியின் தாக்கத்தை மனதிலே கொண்டே முடிந்தது என்று சொல்லி தான் இந்த உலகத்தில் வந்ததற்கான நோக்கத்தை ஆண்டவர் நிறைவேற்றிவிட்ட சூழ்நிலையில் இப்பொழுது இயேசுநாதர் சொல்லுகிறார், உம்முடைய கரங்களிலே என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன். ஒரு புறம் போர் சேவகர்கள், இன்னொரு புறம் யூத மத தலைவர்கள், எல்லாவற்றுக்கு மேலாய் சத்ருவாகிய சாத்தான் இயேசுநாதரை பாதாளத்திற்கு நேராய் இழுத்துச் செல்வதற்கு ஆயத்தப்படுகிறான். ஒருவேளை இயேசுநாதர் இந்த வார்த்தைகளை சொல்லாமல் தன்னுடைய ஜீவனை விட்டிருந்தால் போர் சேவர்கள் சொல்வார்கள், நாங்கள் இயேசுநாதரை கொலை செய்தோம். யூத மத தலைவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் தான் இயேசுநாதரை கொலை செய்தோம். அதே நேரத்தில் சத்ருவாகிய சாத்தான் சொல்லுவான், நான் இயேசுநாதருடைய ஜீவனை பாதாளத்திற்கு நேராக இழுத்துச் சென்று விட்டேன், என்னுடைய முயற்சியினால் தான் இயேசுநாதர் தன் ஜீவனை கொடுத்தார். இது எல்லாவற்றையும் பொய்யாக்கும் விதமாய் ஆண்டவர் தெளிவான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். இப்பொழுது யாரும் சொல்ல முடியாது, இயேசுநாதரை நாங்கள் கொலை செய்தோம், இயேசுநாதரை நாங்கள் கொலை செய்து அவரை இந்த உலகத்திலே இல்லாமல் செய்து விட்டோம் என்று ஒருவராலும் சொல்ல முடியாது. காரணம் என்ன? இயேசுநாதர் தாமாகவே தம்முடைய ஜீவனை பிதாவின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறார். இந்த ஜீவன் எங்கிருந்து வந்ததோ அங்கே திரும்ப கொடுக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். மனிதன் மண்ணிலிருந்து பிறந்தபடியால் அவன் மண்ணிற்கு திரும்புகிறான், சரீரம் மண்ணிற்கு செல்லுகிறது. ஆனால் ஜீவன் தன்னை கொடுத்த பிதாவினிடத்தில் செல்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இயேசுநாதர் உயிரோடு எழுந்திருக்கும்படியாய் தன் ஜீவனை பிதாவின் கரத்திலே ஒப்புக் கொடுத்தார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இன்னொரு கோணத்திலே நாம் கவனித்தோம் என்று சொன்னால், இயேசுநாதருக்கும் நம்முடைய வாழ்விலும் இருக்கின்ற மரணத்திற்கு அவர் புரிந்து வைத்திருக்கிற சூழ்நிலைக்கும் வித்தியாசம் உண்டே. இயேசுநாதர் 12 வயது சிறுமியாகிய எவீருவின் மகளை உயிரோடு எழுப்புகின்ற பொழுது அவர் நித்திரையாயிருக்கிறார் என்று சொல்கிறார். மரித்து போய் 4 நாட்களான லாசருவை உயிரோடு எழுப்புகின்ற பொழுது இயேசுநாதர் சொல்கிறார், அவர் நித்திரையாயிருக்கிறார். இயேசுநாதருடைய மரணத்தை குறித்து அவர் உணர்ந்து கொண்டதற்கும் நாம் உணர்ந்து கொண்டதற்கும் வித்தியாசம் உண்டே. இயேசுநாதர் மரணத்தை குறித்து சொல்லுகின்ற பொழுதெல்லாம் நித்திரை என்று சொல்லுகிறார், இளைப்பாறுதல் என்று சொல்லுகிறார். அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே அது ஒரு முடிவாக நாம் எடுத்துக் கொள்கிறோம். ஆனால் இயேசுநாதருடைய சிந்தனைக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம், அவர் எல்லாவற்றையும் பிதாவின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறார். நாம் சுயமாய் சிந்தித்து சூழ்நிலைகளை நமக்காக மாற்றிக் கொள்ளுகிறோம். இயேசுநாதர் தம்முடைய எண்ணத்தை விட தாம் எதற்காக இந்த உலகத்தில் வந்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாய் ஆண்டவர் வந்தார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. குறிப்பாக இயேசுநாதர் சிலுவையிலே 7வதாய் சொன்ன அந்த வார்த்தை போர் சேவருக்கும் உலகத்தின் பாடுகளுக்கும் பயந்து சொன்ன ஒரு வார்த்தை அல்ல, வேதனைகள் தாங்க முடியாதபடி சொன்ன ஒரு வார்த்தை அல்ல, பூரண அர்ப்பணிப்பின் வார்த்தை அது. பிதாவின் சித்தத்தை உணர்ந்து கொண்டே தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை வெற்றியாய் செய்து முடித்து வெற்றி வேந்தராய் சொன்ன வார்த்தை அது. இனி ஒருவராலும் என்னுடைய ஜீவனை பறித்துக் கொள்ள முடியாது என்று சொல்லி தைரியமாய் பிதாவின் கரத்திலே ஒப்புவித்த ஒரு வார்த்தை அது. உலகத்தின் முழு பாவத்தையும் சுமந்து தீர்த்து கடைசி சொட்டு இரத்த முறையிலும் நமக்காய் நம்முடைய பாவங்களுக்காய் சிந்தி முடித்து வெற்றியாய் சொன்ன அந்த வார்த்தையை நாம் ஒருபோதும் தவறாய் நினைத்து விட முடியாது. அர்ப்பணிப்போடும் தியாகத்தோடும் ஆண்டவர் அந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். குறிப்பாக இயேசுநாதர் சொன்ன வார்த்தை பூரண அர்ப்பணிப்போடு தன் ஜீவனை தத்தம் செய்த ஒரு வார்த்தை. எனக்கு அன்பானவர்களே, இயேசுநாதர் சிலுவையிலே மொழிந்த 7வது வார்த்தை உங்களுக்காகவும் எனக்காகவும் தன்னுடைய ஜீவனை பிதாவின் கையிலே கொடுக்கிறார். அவர் வந்த வேலையை செய்து முடித்து மீட்பின் பணியை சிலுவையிலே செய்து முடித்து இனி இந்த உலகத்திலே வெற்றி வேந்தராய்
காட்சி கொடுக்க போகிறேன் என்று சொல்லி அந்த ஜீவனை பிதாவின் கரத்திலே கொடுக்கிறார். இயேசுநாதர் சிறு வயதிலிருந்தே பிதாவின் சித்தத்தை செய்து வந்தார். தன்னுடைய மரண தருவாயிலும் கீழ்ப்படிந்து பிதாவின் சித்தத்தை செய்து தன்னுடைய ஜீவனை பிதாவின் கரத்திலே கொடுக்கிறார். பிதா அவருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருந்தார். மீண்டும் உயிரோடு எழும்புவேன் என்ற அந்த நம்பிக்கையின் வார்த்தையை சீடர்களுக்கு சொல்லியிருந்தார். அதன்படி மீண்டும் ஆண்டவர் உயிரோடு எழுந்தார். நமக்காக பரலோகத்தில் வீற்றிருந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இதை கேட்கிற அன்பானவர்களே, நம்முடைய வாழ்வு கிறிஸ்துவோடு இருந்தால் ஆசீர்வாதமாய் இருக்கும். அவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணித்தால் ஆசீர்வாதம் மிகுதியாய் இருக்கும். என்னை அல்லாமல் உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தைகளை நினைத்து பாருங்கள். உள்ளத்திலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களாய் நம்முடைய வாழ்வை அவருக்காய் அர்ப்பணித்து அவருடைய சித்தத்தை செய்ய நம்மை ஒப்புக் கொடுப்போம். எப்படி இயேசுநாதர் தன் ஜீவனை பிதாவின் கரத்திலே கொடுத்தாரோ, நாமும் நம்முடைய வாழ்வை கிறிஸ்துவின் கரத்திலே கொடுப்போம். அவருடைய சித்தத்தின்படி செய்வோம். அவருடைய மாதிரியாய் நாமும் இந்த உலகத்திலே மற்றவர்களுக்கு நம்மை காண்பிப்போம். ஆண்டவர் உங்கள் அனைவரை ஆசீர்வதிப்பார். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோகத்து நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்திற்காக நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் முடிந்த 7வது வார்த்தையை குறித்து சிந்திக்க ஆண்டவர் கிருபை செய்தீர். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் உடைய கரத்திலே தருகிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகள் எங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததை நினைத்து ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை யார் யார் கேட்கிறார்களோ ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். தெய்வீக வழிநடத்தல் பாதுகாவல் ஒவ்வொருவரோடு கூட இருக்கட்டும். இந்த நாள் முழுவதிலும் கர்த்தருடைய வழிநடத்தல் கூட இருந்ததற்காக மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் சிலுவையில் மொழிந்த வார்த்தைகளை சிந்திப்பதற்கு நேரங்களை வழிநடத்தினீர். அதற்காக மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து உடைய பாதுகாவல் வழிநடத்தல் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் என மிகவும் அன்பானவர்களே, ஒருமுறை கூட உங்கள் அனைவரை வாழ்த்துகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த வார்த்தைகளை நம்முடைய சிந்தனைக்கு நாம் கொண்டு வருகின்ற பொழுது நம்முடைய மனித சிந்தனைகளால் அதை உணர்ந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் இந்த வார்த்தைகளை யார் சொன்னார்களோ, யாரிடத்தில் சொல்லப்பட்டதோ அவர்களால் மட்டுமே இதை புரிந்து கொள்ள முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். இயேசுநாதர் சொன்ன வார்த்தைகள் பிதாவை பார்த்து ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். பிதாவும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே அதற்கான முழுமையான அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியும். நான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விற்கு எது தேவையோ அதை உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன். ஆகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த காணொளிகளை கேளுங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் ஆண்டவருடைய வழிநடத்தல் பாதுகாவல் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.